ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஈஸியாக அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாண்ட்விச். அது எப்படி டக்குன்னு 10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம வதக்கி ஆற வைக்காமல் நம்ம குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாண்ட்விச் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், குழந்தைங்களுக்கு லஞ்சும் செய்து கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி 2, நீங்கள் பெங்களூர் தக்காளி எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளி எடுத்துக்கினா கொஞ்சம் புளிக்கும். உங்களுக்கு எந்த தக்காளி வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து எல்லாத்தையும் இதில் பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். அப்படி இது இல்லைன்னா நீங்கள் பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரிகனோ சீசனிங் இதுவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்து பண்ணும் போது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பீஸா சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கலாம். இந்த பீஸா சாஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ பீஸா சாஸ் ஒரு ப்ரெட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மில்கி மிஸ்டோட சீஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு சைஸ் மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் அந்த காய்கறிகள் எல்லாம் மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டில் மேலே வைக்கிறதுக்காக இதுலேயும் நம்ம சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டர் ஆர் கீ எது வேணால் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை இது மேலே வச்சுக்கலாம். ஒரு தட்டு மேலே வச்சுட்டு அழுத்தம் கொடுக்கறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு இடிப்போம்ல, அந்த உரல் நான் மேலே வச்சுருக்கேன். இப்போ ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சைடு திருப்பிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் திருப்பும் போது பார்த்து திருப்பணும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியே வராத அளவுக்கு திருப்பிக்கணும். திரும்பவும் மேலே தட்டு வச்சு வெயிட் வச்சுக்கலாம். இப்போ சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சாண்ட்விச் மேக்கரில் செஞ்சு காட்டுறேன். அதே ப்ரொசீஜர் தான். ப்ரெட்டு வச்சுட்டு சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு சீஸ் வச்சுட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் தான். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடில் செஞ்சது தவாவில் செஞ்சது, இந்த சைடு சாண்ட்விச் மேக்கரில் செஞ்சது. பீஸா கட்டர் வச்சு 2 சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம சாப்பிடும்போது பீஸா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த ஒரிகனோ சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.